1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியங்களிலே எப்போதும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அதிகமாக போக்கஸ் பண்ணுவது உண்டு. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்குள்ள நியூ ஏஜ் கான்சியஸ்னஸ்ல, நவயுக சித்தாந்தத்துல குடும்பம் ஒண்ணு வேணவே வேணாம், குடும்பம் இருக்கனால தான் இவ்வளவு பிரச்சனை, நிறைய பிளட் பிரஷர் வர்றது காரணம், டயபிட்டிஸ் போன்ற சர்க்கரை வியாதி போன்ற நோய்கள் வருவதற்கு காரணம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் காரணம் குடும்பம் தான். இந்த குடும்பங்கிறது தேவையில்லை என்று இன்றைக்கு ஒரு சித்தாந்தம் பரவி கொண்டிருக்கிறது. சில காரியங்களை வெளிப்படையாக பார்த்தால் அது சரி போல தோன்றுகிறது. பிரியமானவர்களே, ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை செய்கிறான், நல்லா ஜாலியா இருக்கிறான், எல்லாம் கலகலன்னு பேசி சிரிச்சு வேலை செய்யறாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்கிருந்து ஒரு லேடி ஸ்டாஃப் எல்லாருக்கும் மீன் பொரிச்சிட்டு வந்திருக்குது, அந்த மீனை எல்லாருக்கும் கொடுக்குது. ஒருத்தன் அவங்க கொண்டு வந்திருக்கிற சிப்ஸை மற்றவங்களுக்கு கொடுக்குறான், நல்லா ஜாலியா சாப்பிட்றாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்றாங்க, ஒரே சிரிப்பா இருக்குது. எல்லாம் சேர்ந்து கேன்டீன் போறாங்க, they enjoy the day. வீட்டுக்கு திரும்பி வரான், வீட்டுக்கு வர 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 அவனுடைய பிளட் பிரஷர் கூடுது. அவனுக்கு இருந்த ஜாலி எல்லாம் போயிடுச்சு. பிரியமான வீட்டில் உள்ள காட்சி என்ன? வீட்டில் உள்ள காட்சி, அந்த அம்மா பிள்ளைங்க ஒரே அட்டகாசம், ஒரே சிரிப்பு, ஒரே ஜண்டை, ஒரே விளையாட்டு, ஒரே கலாட்டா, ஒரே அமர்க்களம். திடீர்னு அப்பா வர்ற பைக் சத்தம், அப்பா வர்ற கார் சத்தம் கேட்டுச்சு. அப்பா வர்றார், அப்பா வர்றார், அப்பா வர்றார். என்ன பேயா வருது, பிசாசா வருது? அப்பா தானே வர்றாரு. அப்பா வர்றார், அப்பா வர்றாருன்னு சொன்ன உடனே மூளைக்கு மூளை ஓடி போய் உட்கார்ந்துடுறாங்க. பிரியமானவர், திடீர்னு அங்க ஒரு மயான அமைதி வந்துருது. இது அநேக குடும்பங்களிலே அன்றாட காட்சி. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா பேச முடியல. இவர் பைக் ஓட்டு போறாரு, அடிக்கடி சொல்ற உதாரணம் தான். திடீர்னு ஒரு போன் வருது, இல்ல கார் ஓட்டு போறாரு, சரி வையே வந்து பேசிக்கிறேன், வைங்கிறேன்ல, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், போனை வைங்கிறேன்ல, சரி பிற சொல்றேன், பிற பேசுறேன், வையே. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு போன் வருது, சொல்லுங்க சிஸ்டர், பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சிஸ்டர், நான் ஓரமா நின்றுட்டேன், சொல்லுங்க சிஸ்டருங்க. இப்பவுமே உங்களுக்கு தெரியும், முதல் போன் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, ரெண்டாவது போன் யார்கிட்ட இருந்து வந்துச்சு. இப்படி ஒரு குடும்பம் தேவையா? இது ஒரு மாதிரியான ஒரு விபச்சார ஆவிதானே. மனைவிட்ட சந்தோஷமா பேச முடியல, இன்னும் சொல்லுமா, சரிமா நான் நின்றுட்டேமா, பரவாயில்ல சொல்லு என்று பேச முடியல. சரி வை போன. கேட்டா சொல்றாங்க, பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னார் 11 மணி நேரம் பேசுவார் பாஸ்டர், இப்ப பேசி 11 நாள் ஆச்சு பாஸ்டர். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக இடங்களிலே குடும்ப வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக இல்லை. இந்த குடும்பங்களை பற்றி சொல்லுகிறார்கள்,
This is only a Judo-Christian concept. யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு கான்செப்ட். நம்ம அப்படிலாம் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். உண்மைதான் பிரியமானவர்கள், குடும்பம் என்பது நம்முடைய யாவே தேவனாலே உண்டான ஒன்று. இந்த யாவே தேவனுடைய பிரின்சிபிள்ஸ், தாற்பரியங்கள், சித்தாந்தங்கள், அந்த பிரமாணங்கள், அந்த லாஸ், அந்த கான்ஸ்டிடியூஷன், அதற்கு வெளியே ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை நம்மாலே பார்க்க முடியாது. அவள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி. பிரியமானவர்களை, இறைவன் கொடுத்த இந்த சத்தியம் ஒரு மதத்துக்குரிய சத்தியம் அல்ல. யாவே என்பவர் ஒரு மதத்தினுடைய தெய்வம் அல்ல. நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய இந்தியாவிலே 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, இன்றைக்குள்ள எந்த தெய்வத்தினுடைய இறை வழிபாடும் இல்லாத காலத்திலே 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தாய் திருநாட்டிலே யாவே வணக்கம் இருந்திருக்கிறது. யாவே என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குரிய தெய்வம் அல்ல. நான் தெரிந்து கொண்ட ஒரு இனத்துக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். வெவ்வேறு விதத்தில் அந்த தெய்வன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த யாவே தெய்வத்தினுடைய அந்த ஒன்றான மெய் தெய்வத்தினுடைய சித்தாந்தத்திலே மாத்திரம்தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிரியமானவர்கள், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். குடும்ப ஆசீர்வாதத்துக்காக எத்தனையோ செய்திகளை நம்முடைய சபையிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன். இதே உபவாச நாட்களிலே மன ரம்மியமான மனை என்ற ஒரு செய்தியை ஆவியானவர் சபைக்கு கொடுத்தார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி என்றல்ல, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்கள், நான் வாசித்த அந்த வேத பகுதியை இன்றைக்கு ஆண்டவரை நான் என்ன பேச என்று தியானிக்கும் போது, தேவ சமூகத்தில் யோசிக்கும் போது, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வேத பகுதியை கர்த்தர் காண்பித்தார். தனிப்பட்ட முறையில் நம்முடைய குடும்பங்களுக்கும் இது பிரயோஜனம், சபை என்ற குடும்பத்துக்கும் இது பிரயோஜனம், சமுதாயம் என்ற குடும்பத்துக்கும் இது பிரயோஜனம். நான் அடிக்கடியாக சொல்லுகிறது போல இது ஒரு மதத்துக்கு உட்பட்ட ஒன்று அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து காட்டின ஒரு வேதம் காட்டுகிற ஒரு வாழ்க்கை முறை. மதம் என்றால் வெறி. நான் நேற்று சொன்னது போல, வேல் என்ற ஒரு கொலைக்கருவியை எடுத்துவிட்டு சிலுவை என்ற ஒரு கொலைக்கருவியை வைத்தால், நம்முடைய அடையாள சின்னத்தை மாற்றினால் அது மதம். நான் தீபாவளி என்ற பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தேன், இப்போது கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகையை கொண்டாடுகிறேன் என்றால் அது மத மாற்றம். நான் தீபாவளிக்கு தான் புடவை, தீபாவளி புடவை எடுப்பேன், புது புடவை எடுக்கணும், நகைலாம் செய்யணும். இப்ப நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், கிறிஸ்தவள் ஆயிட்டேன், நான் கிறிஸ்துமஸுக்கு தான் நகை வாங்க சண்டை போடுவேன். நான் தீபாவளிக்கு இப்ப சண்டை போடுறது இல்லை, மனம் மாறிட்டேன். இப்ப சண்டை எதுக்கு தான் போடுவேன்? கிறிஸ்துமஸுக்கு தான் சண்டை போடுவேன். இது மத மாற்றம். பிரியமானவர்களே, நான் தீபாவளி தான் குளிப்பேன், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால கிறிஸ்துமஸ் தான் குளிக்க போறேன். இது மத மாற்றம் ஐயா. இயேசு கிறிஸ்து இப்படி எந்த மதத்தையும் ஸ்தாபிக்கவில்லை. வாழ வேண்டிய வழியை காட்டினார், அவரே வழியாயிருந்தார். பிரியமானவர்களே, உன்னை சிநேகிக்கிறது போல உன் சகோதர உன் அயலானை சிநேகிக்கிறதுல என்ன மதம் இருக்குது? உன்னில் அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவதில் என்ன மதம் இருக்குது? உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, இதுல என்ன மதம் இருக்குது? நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் மற்ற இடத்துல அன்பா இருங்கள், இதுல என்ன மதம் இருக்குது? மதம் என்றால் வெறி. இது மதம் அல்ல, இது மார்க்கம், இது ஒரு வழி. உன் அப்பா அம்மாவை கனம் பண்ணு, வழி. குடும்பம் நல்லா இருக்கும்.
கிறிஸ்துவனை நேசித்தது போல நீ உன் மனைவியை நேசி. பிரியமானவர்களே, கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தது போல நீ எல்லாவற்றிலும் புருஷனுக்கு கீழ்ப்படி. இது மதம் அல்ல. நான் கிறிஸ்தவத்தை ஒரு நாளும் மதமாக பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, வெறும் மத மாற்றம் தேவையில்லை. நான் தீபாவளி பண்டிகை விட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட போறேங்கிறது பைத்தியக்காரத்து. இயேசு அப்படி எங்கேயும் சொல்லலை. பிரியமானவர்களே, அப்படி வசனத்தின்படி வாழ்வோம். அதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கு. நேற்றைய தினத்திலையும் கர்த்தர் ஒரு இன்பமான வாழ்க்கைக்காக சபையோடு கூட பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற ஒருவர் சத்தமாய் வாசியுங்களேன். எல்லாவற்றிற்கும் மேலாக, ஆங்கிலத்தில் இருக்குது above all, above all. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க கிறிஸ்தவத்தில். நான் அறிந்த கிறிஸ்தவம் இதான். எல்லாவற்றிற்கு மேலாக என்று சொன்னால் அதற்கு மேல ஒன்று இருக்க முடியுமா? அதற்கு மேல ஒன்று இருக்க முடியுமா? There's nothing above this. எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். இதற்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. இதற்கு மேல அந்நிய பாஷை கிடையாது. இதற்கு மேல வெள்ளை துணி கிடையாது. இதற்கு மேல ஊழியங்கள் கிடையாது. இதற்கு மேல பாஸ்டரும் கிடையாது, எவாஞ்சலிஸ்டும் கிடையாது, அப்போஸ்தலரும் கிடையாது. இதற்கு மேல ஒண்ணுமே. இது above all சொல்லிட்டாரு. above all, எல்லாவற்றிற்கு மேல. அதெல்லாம் இதோட சேர்ந்தது. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? அதனாலதான் பவுல் எழுதுவார், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. சத்தியத்தை கை கொள்ளணும். ஆனா எப்படி சத்தியத்தை கை கொள்ளணும்? அன்போடு சத்தியத்தை கை கொள்ளணும். நீ விளங்குறதுக்காக சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அது ஒரு 0. அது என்னது? ஒரு சொல்லுங்க, அது ஒரு 0. நான் முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பக்கத்துல இன்னொரு 0 போட்டுக்கோங்க, அது இன்னொரு 0. 2 0 பக்கத்துல பக்கத்துல போட்ட ஏதாவது மதிப்பு உண்டா? அதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா? உண்டா இல்லையா? ஒன்னும் இல்லை. சரி, நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அதுக்கு பக்கத்துல இன்னொரு 0 போடுங்க, 3 0 ஆகி போச்சு. நான் ஆண்டவர் என் கூட பேசினார், நான் நகையெல்லாம் எடுத்துட்டேன், மீசையெல்லாம் எடுத்துட்டேன், இன்னொரு 0 போட்டுக்கோங்க. நான் இப்ப ஊழியத்துக்கு வந்துட்டேன், இன்னொரு 0 போட்டுக்கோங்க. எல்லாம் 0. ஆனா இந்த 0க்கெல்லாம் முன்னால ஒரு சின்ன கோடு போடுங்க. ரட்சிக்கப்பட்டேன், அது பக்கத்துல ஒரு கோடு போடுங்க. இப்ப என்ன ஆயிரும்? 10. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், முன்னால ஒரு கோடு போடுங்க, 100. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், முன்னால ஒரு கோடு போடுங்க, 1000. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருக்காக நல்லா ஊழியம் செய்றேன், முன்னால ஒரு கோடு போடுங்க, 1,00,000. அந்த கோடு தான் அன்பு. அந்த அன்புங்கிற ஒரு கோட்டை அழிச்சிட்டோம்னா நம்முடைய எல்லா சத்தியமும் 0 0 0. அன்புல ஒண்ணுமே இல்லைங்க. நீ ஞானஸ்தானம் பற்றி என்ன பிரயோஜனம்?
நகையை கலத்தி என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேச என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்க. பிரியமானவர்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படியாக வாசிக்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசியுங்க. இப்போது இந்த 3 கண்டிப்பா கிறிஸ்தவங்களுக்கு தேவை. இது இல்லாம கிறிஸ்தவங்களா இருக்க முடியாது. விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், அன்பு வேணும். விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3ம் நிலைத்திருக்கிறது. விசுவாசத்தை விட அன்பே பெரியது. உனக்கு மலைகளை வேர்க்கிற விசுவாசம் இருக்கலாம், வியாதிகளை குணமாக்குற விசுவாசம் இருக்கலாம், நீ ஜெபிச்சா கட்டி மறையலாம், நீ ஜெபிச்சா முடவன் எழும்பி நடக்கலாம், மரித்தோர் உயிரோடு எழும்பலாம். விசுவாசம் பெரியது, பெரிய நம்பிக்கை. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் சொன்னது நிறைவேறும். நல்ல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா தேவை. ஆனா மலைகளை வேர்க்கிற நம்முடைய விசுவாசத்தை விட, நம்முடைய நம்பிக்கையை விட அன்பே பெரியது, அன்பே பெரியது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாவற்றிற்கும் மேலானது அன்பு. கொலோசியர்ல கூட பவுல் எழுதுகிறார், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றின் மேல் பூரணத்தின் சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த அன்பை பற்றி படிக்கணும்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும், விளக்கி சொல்ல நேரம். பிரியமானவர்களே, இந்த அன்பு உலக பிரகாரமான ஒரு அன்பு அல்ல, தெய்வீக. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் பிறனிலே அன்பு கூறுகிற ஒரு அன்பு. கிரேக்க மொழியிலே 3 சொற்கள் உண்டு. ஆங்கிலத்தில் எல்லாம் லவ் லவ் லவ்ன்ட்டாங்க. ஆங்கிலம் நம்ம தமிழ் மொழியை போன்ற ஒரு செம்மொழி கிடையாது. சொல் வளம் தமிழில் இருப்பது போல கிடையாது. நாம் நேசம் என்கிறோம், பாசம் என்கிறோம், அன்பு என்கிறோம், காதல் என்கிறோம், விருப்பம் என்கிறோம், பல சொற்களை உபயோகிக்கிறோம். கிரேக்கத்திலையும் இப்படி பல சொற்கள் உண்டு. அதில் முக்கியமான 3 சொற்கள் இந்த அன்புக்கு. ஒன்று ஈராஸ் என்று சொல்லுகிறது. ஈராஸ் தியேட்டர் சொல்றாங்க, ஈராஸ். ஈராஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள் காதல். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பால் உணர்வின் அடிப்படையிலே வருகிற ஒரு அன்பு, ஒரு லவ். ஆண் பெண் என்ற கவர்ச்சியினாலே, அட்ராக்ஷனாலே வருகிற அன்பு. அவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகியிருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த பால் உணர்வினாலே வருகிற ஒரு ஈர்ப்புக்கு பெயர் ஈராஸ். அதைத்தான் தமிழிலே காதல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஈராஸ் என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே ஒரு இடத்துல கூட வரல. 2வது கிரேக்கத்தில் உபயோகப்படுத்துகிற இன்னொரு சொல் பைலோஸ். அது விருப்பம், நேசம் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனால அதை நான் விரும்புறேன். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு அது ஒரு திருப்தியை தருது. அதுல இருந்தா நம்ம பிலாசபி என்ற சொல் வந்துச்சு. பைலோ சோஃபி. சோஃபி என்றால் பியூட்டி, பெர்ஃபெக்ஷன். பைலோ சோஃபி என்றால் அந்த பெர்ஃபெக்ஷனை நான் விரும்புறேன், பெர்ஃபெக்ஷனை நான் நேசிக்கிறேன், அதை விரும்புறேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதான் பிலாசபி. அதுல இருந்தா பிலிப்பியன்ஸ், பிலமோன் என்ற சொற்கள்லாம் வந்திருக்கு. பிலடெல்பியா, டெல்பியா என்றால் பிரதர், பிலடெல்பியா என்றால் சகோதர சிநேகம்.
தமிழ்ல சிநேகம் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறான், அவனை நான் நேசிக்கிறேன். ஐயோ, இவன் கீழ்ப்படியவே மாட்டான், எனக்கு அவன் நினைச்சாலே அப்படியே கோபம் வருது, அது ஃபைலோஸ். இவன் கீழ்ப்படுகிறனால எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கணக்கு பாடம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கணக்கு பாடம் இப்போ ஒரு கணக்கு போடணும், ஒரு பசில் செய்யணும்னா நேரம் போயிட்டே இருக்கும். சில கணக்கா, ஐயோ அல்ஜிப்ராவா காப்ராப்பா, அவங்களுக்கு பிடிக்க, எனக்கு பிடிக்கும். அதான் நேசம் என்று சொல்லுவது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட அன்பு அகெப்பையோஸ். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க செய்தது சரியா தப்பா, கீழ்ப்படுகிறாங்களா கீழ்ப்படலையா, பாவியா புண்ணியனெல்லாம் தெரியாது. எனக்கு அவங்களை நேசிக்கிற சுபாவம் இருக்கு. இயேசு என்னை நேசிக்கிறது, என்னில் அன்பா இருக்கிறது என்னுடைய மெரிட்டுடைய அடிப்படையில் அல்ல, அது ஃபைலோஸ். இந்த சொற்களை தான் அங்கே இயேசு பேதுருவிடத்தில் பயன்படுத்துகிறார். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், தமிழ் அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறேன். அந்த அன்பு 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 என்னங்கெல்லாம் எழுதி போட்டிருக்கோமே, உண்மையா இதை நான் வாஞ்சிக்கிறேன். இந்த அன்பு என்பது என்னுடைய சுபாவமே ஒழிய, நான் யாரிடத்தில் அன்பு காட்டுகிறோனோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி ரெசிபியன்ட். இட் இஸ் டோட்டலி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் லவ்ட் வித். நான் யாரை நேசிக்கிறேன் அவர்களை சார்ந்ததல்ல, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்பதல்ல, அவங்க எனக்கு காணிக்க தருவாங்களா தரமாட்டாங்களா என்பதல்ல, அவங்க எனக்கு பிரியமா நடக்கிறாங்களா நடக்கல என்பதல்ல, என்னுடைய சுபாவம் நேசிக்கிறது. அதான் வேதத்துல சொல்லப்பட்ட அன்பு. அதான் தமிழ்ல அன்பு என்று சொல்லுகிறது. ஒருவேளை சகோதர பாசம் இருக்கலாம், ஒருவர் மேல நமக்கு நேசம் இருக்கலாம், ஒரு பாடத்தின் மேலே விருப்பம் இருக்கலாம், பால் உணர்வினாலே காதல் இருக்கலாம். அன்பு என்பது மாத்திரம் தெய்வீகத்தால தான் வர முடியும். பரிசுத்தாவினால தான் அந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. நேசிக்கிறது நம்முடைய சுபாவமாக மாறுகிறது. அந்த அன்பை பெற்றுக் கொள்ளுகிறவர்களை சார்ந்ததல்ல. பிரியமானவர்களே, இயேசு நம்மேல அன்பு கூர்ந்து தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம். When we were his enemies, he loved us. That is the love of Christ. Christians must have that love. பிரியமானவர்களே, யாரோ பெரிய சத்துருவெல்லாம் நீங்க நேசிக்கிற கஷ்டப்பட வேண்டாம். உங்க குடும்பத்துல உங்க மனைவி, உங்க கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களோடு கூட பிறந்தவங்க, அவங்களை நேசிக்கிற ஒரு அன்பு வேணும். பிரியமானவர்களை, கண்ட சகோதரர்களுக்கு அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? பொய், மாயை. நல்லா ஜெபிங்க, ஆண்டவரே இந்த தெய்வீக அன்பினால நிரப்பு. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த அன்பை பற்றி இங்க நிறைய காரியங்கள் சொல்லலாம். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லைங்க. ஒன்றே ஒன்றை பேதுரு சுட்டி காட்டுகிறார். அந்த அன்பு இருந்தா நம்ம என்ன செய்வோமா? திரும்ப 8ஆம் வசனம் வாசிங்க. ஒரு fervent prayer அப்படின்னு சொன்னா அக்கினி. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அக்கினி? கல்லையும் உருக்கிற அக்கினி. தேவன் இறங்குறத பத்தி ஏசாயா, பர்வதங்கள் உருகி போயின. எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கும், அன்பு கூற முடியாத சூழ்நிலை வரும். இந்த மனுஷனையா நேசிக்கிற? துரோகி, நயவஞ்சகமா இருக்கிறான். இவெல்லாம் ஒரு புருஷனா?
இவனை நேசிக்க முடியுமா? உள்ளம் கொதிக்கும். எனக்கு இப்படி அவ துரோகம் பண்ணிட்டாள், எப்படி நேசிக்கிறது? பிரியமானவர்களை, நாம் மற்றவங்களை நேசிக்க முடியாத அநேக சூழ்நிலைகள் உருவாகும். அங்கதான் ஃபெர்வென்ட் லவ் தேவை. லெட் கம் வாட் மே, ஐ லவ் தட் பர்சன். அந்த தேவி அவன் நல்லவனோ கெட்டவனோ நான் நேசிப்பப்பா. அந்த நேசம் வந்துட்டுன்னு சொன்னா நம்ம அறியாம அவங்களை ஆசீர்வதி. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதருங்கள் தாண்ட. உண்மையா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளாக இருக்குமேனால் நம்முடைய வாயில சாப வார்த்தை வரவே வர. நம்முடைய வாரையில் சாப நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் ஊழியமே செய்யறோம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அங்க சொல்லப்பட்ட அன்பு சாதாரண அன்பல்ல, fervent prayer. fervent prayer. இன்னைக்கு ஒரு அருமையான ஐயா ஒரு காரியத்தை சொன்னாங்க. நீருக்கும் நெருப்புக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். பிரியமானவர்களே, நீர் நெருப்பு, நீர் நெருப்பு. நீர் என்ன பண்ணிருமா? நெருப்பு அணைச்சிருமா? நெருப்பு என்ன பண்ணும்? தண்ணிய ஆவியா மாத்திடும். இப்ப எதுக்கு வல்லமை கூட? நீருக்கா நெருப்புக்கா? நெருப்ப நீர் அணைச்சிரும். நீரை நெருப்பு ஆவியா மாத்திரும், அந்த இடத்த விட்டு அனுப்பிடும். ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறோம், நல்லா நெருப்பு எரியுது, பார்த்தா தண்ணியே இருக்காது. அங்க நீருக்கு வல்லமை அதிகமா நெருப்புக்கு அதிகமா? தெரியல. பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பை குறைக்கிறதுக்கு சில வேளை சோதனை அக்கினி மாதிரி வரும். அந்த அக்கினியை அவிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தாவியினுடைய நீர் உங்களுக்குள்ள இருக்கணும். சில வேளை அந்த அன்பை எரிக்கிறதற்கு, பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை அணைக்கிறதுக்கு வெள்ளம் போல சோதனை வரும். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியான ஒரு அக்கினி போல இருந்து அந்த தண்ணியை ஆவியா மாத்திடணும். அவர் நீராவும் இருக்கணும், நெருப்பாவும் இருக்கணும். சோதனை நெருப்பா வந்தா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியான அந்த நெருப்பை அணைச்சிடணும். சோதனை அக்கினியாய் வந்தா உங்களுக்குள்ள இருக்கிற நீர் அந்த நெருப்பாவை அழைச்சிடும். பிரியமானவர், அதான் fervent love. என் அன்பு எனக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகளை விட பெருசா இருக்கு. எனக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள் என் அன்பை தணிச்சிடக்கூடாது. நேசம் மரணத்தை காட்டிலும் வலிது. நேசமே மரணத்தை காட்டிலும் வலிது என்றால் நமக்குள்ள இருக்க வேண்டிய தேவ அன்பு. லெட் கம் வாட் மே. இந்த அன்பு சோதனை நெருப்பா வந்தாலும் அதை அணைச்சிடணும், சோதனை வெள்ளம் போல வந்தாலும் அதை இல்லாம ஆக்கணும். அதான் fervent love. ஊக்கமா அன்பு கூறுறது. எல்லாம் சாதகமா இருக்கு, நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அப்ப கூட அன்பா இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை. ஆனா நம்ம மனிதர்கள் அல்ல, இல்லாவிட்டால் பூரண புருஷன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர், பரலோகத்துக்கு போறவர். பிரியமானவர்களே, இந்த ஊக்கமான அன்பு என்ன செய்யுமாம்? வாசியுங்க. ஒருவரில் ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடி. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவத்தையும் மூடி. அவர் தீமையை பாராத
சுத்த கண்ணன். சுத்த கண்ணா அப்படின்னா அவர் தான் சுத்த கண்ணா. நம்முடைய தீமைகள் எல்லாம் அவர் பார்ப்பாரானா அவர் நம்ம நேசிக்கவே முடியாது. அதான் அந்த கிருபாசனம் மூடி அதுல ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த ரத்தம் அந்த கிருபாசனத்தை கவர் பண்ணுது. ஆண்டவர் மேல இருந்து பார்க்காரு, அந்த ரத்தத்தை பார்க்கிறார். பாவத்தை பார்க்க முடியல. நமக்கு கவர் பண்ண தெரியும். அன்பு பாவத்தை ஒத்துக்கொள்ளாது. பிரியமானவர்கள், நேற்று சொன்னது போல தீமையானவைகளை மறந்து நன்மையானவைகளை செய்ய. நேற்று சொன்னதே தான் திரும்ப வரும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தீமையானதை மறந்துருங்க, நன்மையை நினைச்சுக்கிட்டே இருங்க. காலில் ஒரு நாற்றம் பட்டுது, வெளியே தெரியும், நாற்றம் பரவனால கழுவிட்டு போயிட்டே இருங்க. பிரியமான முன்னாள் முதல்வர் சொன்னது போல நாற்றத்தை கையால தொட்டு பார்த்து அது உண்மையாவே அசுத்தம் தானான்னு பார்த்து, இல்ல இது அசுத்தம் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பிறகு மூக்கு கிட்ட கொண்டு போய், அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அல்லவா? சரி, இது நாற்றம் கழுவிடுவோம், அசுத்தப்படத்தான் செய்யும். இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த தெருவில் தான் நடக்கிறோம். நாற்றம் படலாம், அசுத்தம் படலாம். தீமையை நினைச்சுக்கிட்டே இருக்காது. சிறு வயதில் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அதெல்லாம் ஏதோ எல்கேஜியில் பரீட்சைக்காக படிச்சா அப்புறம் மறந்துட்டோம்னு சொல்லாது. எல்கேஜியில் ஆத்திச்சூடி சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா, நான் எல்கேஜியில் எழுதின நினைவு இருக்கு, அப்புறம் மறந்துட்டேன்னு சொல்லாது. பிரியமானவர், கணவன் மனைவி உறவுகள் அநேக குறிப்புகள் இருக்கு, எல்லாவற்றையும் சொல்ல நேரம். இந்த அன்பு இருக்குமானா, நாம் சத்துருக்களா இருக்கையில் அவர் நம்ம ஏற்றுக்கொண்டது போல நம்ம மற்றவங்க எப்படிப்பட்ட நமக்கு விரோதமான சத்துருவா இருந்தாலும் சரி, அவங்கள முதலாவது அக்செப்ட் பண்ண. நான் ஒரு சென்டென்ஸ் இன்றைக்கு கொண்டு வந்தேன். ஃபேமிலி இஸ் நாட் அ கம்யூனிட்டி. அப்படியே மனசுல வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு மத்தியான தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருந்த ரொம்ப இன்பமா இருந்தது. ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் இப்படி ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு சில குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு, அவங்களுக்காக வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் மனசுல ஒரு வார்த்தை வந்தது, family is not a community of perfect beings. குடும்பம் என்பது பூரண புருஷர்களுடைய பூரணமான ரொம்ப நல்லவங்களுடைய சங்கமம் அல்ல. ஊர்ல சொல்லுவாங்க 5 வரலும் ஒன்னா இருக்கு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்கனாலே உங்க குடும்பம் ஆசீர்வாதம். எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் எல்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க மனைவியும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க புருஷனும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க அப்பா அம்மாவும் பெர்ஃபெக்ட் கிடையாது, உங்க பிள்ளைகளும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அவங்ககிட்ட ஏன் பிரச்சனை வருது? அவங்ககிட்ட நீங்க பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறதுனால தான் பிரச்சனை வருது. உங்க கணவன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க மனைவி பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம எப்படி இருக்க கூறு கட்டு போனாலும் பரவாயில்ல, என் மனைவி பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம எப்படி படிச்சோம் எப்படி இருந்தோம் தெரியாது, நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும். உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே நீங்க எதிர்பார்க்கிற பெர்ஃபெக்ஷன் அவங்ககிட்ட இல்ல. ஏன் நீ அங்க நின்ன, ஏன் அவன்கிட்ட பேசுன, ஏன் நீ அங்க போற, ஏன் உங்க அப்பா அம்மாட்ட நீ இப்படி பழகுற, ஏன் நம்ம மற்றவங்கிட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறோம்? நம்ம பெர்ஃபெக்டா? யாராவது பெர்ஃபெக்டா இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் பூரணத்துக்கு நேரம் கடந்து போறோம். பலம் உள்ளவர்கள் பலவீனரை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உங்க குடும்பத்துல இந்த அன்பு கிரியை செய்யணுமானா, பகைகளை மூடணுமானா, பாவங்களை மூடணுமானா, தவறுகளை மூடணுமானா, பிரியமானவர்களே, பகை விரோதங்களை எழுப்பும். அன்போ சகல பாவத்தையும் மூடிடும். ஏன் தெரியுமா? நீங்க மற்றவங்கிட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. அவங்க பெர்ஃபெக்ட் ஆக உதவி செய்யுங்க. என்ன உதவி செய்யணும்? பிரியமானவர்களே, முதலாவது அக்செப்ட் them as they are. ரெண்டாவது, அவங்க பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நீங்க ரத்தம் சிந்துங்க. மனவாட்டி பெர்ஃபெக்ட் கிடையாது. மனவாட்டி பெர்ஃபெக்ட் கிடையாது. பிரியமானவர்களே, நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்காக, நம்மை மகிமையும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான பிரியமானவர்களே சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த சபை பிழையற்ற சபையாய், அந்த சபை மகிமை உள்ள சபையாய், அந்த சபை கரைதிரையற்ற சபையாய், அந்த சபை பரிசுத்தமுள்ள சபையாய் இருக்கும்படிக்கு அவர் தன்னுடைய ரத்தத்தினால கழுவுனாரு. உங்க பிள்ளை பெர்ஃபெக்ட் ஆகணுமான உங்க ரத்தத்தினால கழுவுங்க. உங்க புருஷன் பெர்ஃபெக்ட் ஆகணுமான உங்க ரத்தத்தால கழுவுங்க. உங்க மனைவி பெர்ஃபெக்டா இருக்குமான உங்க ரத்தத்தால கழுவுங்க. அதான் அன்பு. அதான் அன்பு. அவன் பெர்ஃபெக்டா இல்லையேன்னு சொல்லி அவன் வயத்தை கிழிச்சு அவன் ரத்தத்தை சிந்த வைக்காதீங்க. அவன் பெர்ஃபெக்டா இல்லையேன்னு சொல்லி அவனை கிழிச்சு, இல்லைன்னா அவளை நார்னாரா கிழிச்சு, நீ பெர்ஃபெக்ட் இல்லை, பெர்ஃபெக்ட் இல்லை, பெர்ஃபெக்ட் இல்லை, நீ பாவி பாவின்னு சொல்லி அவளை அழ வைக்காதீங்க. அந்த பாவியை பெர்ஃபெக்ட் ஆக்க நீங்க அழுங்க. அதான் பைபிள் அன்பு. அதான் பைபிள் அன்பு. நம்மை பெர்ஃபெக்ட் ஆக அவர் ரத்தம் சிந்தினார வழிய நீ பெர்ஃபெக்ட் இல்லை, பெர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி என் குடலை கிழிச்சு அவர் மாலை போட்டு அழகு பார்த்தாரா? கிறிஸ்துவின் சுபாவம் நம்மிலே வளரட்டும். இருதயத்திலிருந்து பேசுகிறேன். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக பேசுகிறேன். யார்கிட்டையும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க பெர்ஃபெக்டா இருக்க பாருங்க, மற்றவங்க பெர்ஃபெக்டா இருக்க உதவி செய்யுங்க. நம்பர் 1, accept them as they are. Number 2, help them to be perfect. அவங்க வளர்றதுக்கு உதவி செய்யுங்க. அவங்க தவறுகளை திருத்துறதுக்கு எண்ணம் உண்டாக்குங்க. உங்க கண்டிப்பு அன்போடு உள்ள கண்டிப்பா இருக்கட்டும். அவங்களை ரட்சிக்கணும், அவங்களை பூரணமாக்கணும் பிடிச்சு கையும் காலையும் இழுத்து வச்சு சிலுவையில் அரைஞ்சிடாதீங்க. கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய கைகளையும் கால்களையும் கொடுத்தவர். நான் அவனை எப்படியாவது பெர்ஃபெக்ட் ஆக்கணும்னு சொல்லி அவன் கையும் காலையும் பிடிச்சு வச்சு சிலுவையில் அடிக்காதீங்க. நம்ம அன்பை எங்கேயோ தொலைச்சிட்டோம். கிறிஸ்துவின் சிந்தையை விட்டு விலகிட்டோம். We are far from the love of Christ. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் accept them as they are. Help them to be better. Number 3, understand. நம்ம அன்புன்னு சொல்றோம். அன்பை ஒரு நவுன் ஃபார்மா நம்ம உபயோகிக்கிறோம். கிரேக்க மொழியில அன்பு என்று சொன்னாலே அன்பு ஏதோ ஒன்று செய்யணும். ஏதோ ஒன்று செய்யணும். அன்பு ஒன்று செய்யும். பிரியமானவர்களே, நான் என் மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்கேன், ரொம்ப அன்பா இருக்கேன். அதனால அவங்களுக்கு 2 பைசா பிரயோஜனம் உண்டா? 1 பைசா பிரயோஜனம் உண்டா? நீங்க அப்படியே முக்கி உருகி, ஐயோ நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் என் பிள்ளைங்க மேலன்னு சொல்லலாம். அதனால என்ன பிரயோஜனம்? அன்பு செய்யுங்க. கத்தோலிக்க வேதாகமத்துல அன்பா இருங்கள் என்ற இடத்துல அன்பு செய்யுங்கள் இருக்கு. அதனால்தான் அந்த பின்னணியிலிருந்து வந்த பெர்க்மன் செய்ய அன்பு செய்ய கடவுமா அன்பு செய்வோம் என்ற பாடுறாங்க. அன்பு செய்யணும். நீங்க அன்பா இருக்கனால 1 கிலோ அன்பு 1 டன் அன்பு வச்சுக்கோங்க. யாருக்கு என்ன பிரயோஜனம்? அன்பா இருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? அன்பு செய்யணும். அன்பு செய்கிறது என்றால் அவனுக்கு எது தேவை, அவளுக்கு எது தேவை, என்ன செஞ்சா அவன் பரலோகத்துக்கு வருவான், என்ன செஞ்சா என்னோடு கூட அவனை பூரணத்துக்கு நேராக கொண்டு போகலாம்,
எப்படி ஆகிலும் அந்த ஆத்மாவை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே. என்ன செய்யலாம்? ஆடணுமா, பாடணுமா, நான் சிலுவையில் அறையப்படணுமா, அவனுக்கு புத்திமதி சொல்லணுமா, நான் வழி காட்டணுமா? ஏன்னா எப்படி ஆகிலும் அவனை சிலுவை பரலோகத்துல கொண்டு சேர்க்கணும். என்ன செய்யறது? அன்பு செய்யணும். நீங்க அன்பா இருக்கனால யாருக்கும் நீங்க பிள்ளைய நேசிக்கிறேன் மேல பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லி உயிரை வாங்கினா என்ன பிரயோஜனம்? எவ்வளவு அன்பா இருக்குன்னு தெரியுமா, எவ்வளவு அன்பா இருக்குன்னு தெரியுமா, ஒரு கட்டை எடுத்துட்டு விரட்டி அடிச்சா இல்ல பிரியமா. ஒரு குருவானற்ற ஒரு சீடன் போய் சொன்னானா, குரு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நான் குரு சொன்னாரா, நீ ஒண்ணு என்கிட்ட அன்பா இல்லப்பா? இல்ல குரு, உண்மையா நேசிக்கிறேன் நான். இல்ல நீ என்கிட்ட மேல உனக்கு அன்பே இல்லைன்னு. இவன் அப்படி உடஞ்சிட்டாங்க. குருவே நான் உங்க ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் நான். குரு கேட்டார், இப்ப எனக்கு என்ன வேணும்ப்பான்னாரு. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ எப்படி என்கிட்ட அன்பா இருக்க முடியும்? எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியல, மனைவிக்கு என்ன தேவைன்னு தெரியல, புருஷனுக்கு என்ன தேவைன்னு தெரியல. அவன் மீனாலே தொடமாட்டான். மீனை செய்து வச்சுட்டு உங்களுக்காக செஞ்சேன், எனக்காக ஒரு வாய் சாப்பிடுங்க, உனக்காக நீ சாப்பிடு. அவனுக்கு என்ன தேவைன்னு தெரியல. அந்த மீனை செய்யறதுக்கு கண்ணீர் சிந்தி, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, மீனை வெட்டும்போது 2 சொட்டு ரத்தத்தை சிந்தி, வெங்காயம் வெட்டும்போது 2 கண்ணீரை சிந்தி, அடுப்பண்டியில் 2 சொட்டு வேர்வையை சிந்தி, இவ்வளவெல்லாம் பாடுபட்டு நான் உங்களுக்கு மீன் செஞ்சு வச்சேன், நேத்தான் சாப்பிட மாட்டீங்களா? அன்பே இல்லையா? இது அன்பு? அன்பு இருந்தா அதை செய்திருப்பியா நீ? அன்பு என்பதனுடைய பேஸே அவங்களுக்கு என்ன தேவை. வெறும் மீன் கறிக்காக நான் சொல்லல, அவங்கள பரலோகத்துல கொண்டு சேர்க்கணும். எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு வரணும். என்ன செய்யறது? ஐயோ இந்த பையன் கெட்டு போயிடக்கூடாது, இந்த பையன் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், பிரியமானவர்களே, நான் சொன்ன கோவப்பட்டாருங்க. எங்கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்க விசுவாசிங்க எல்லாம் என்ன பெர்ஃபெக்டா கொடுத்திருப்பாரு. நான் கோவப்படலாமா? திருத்துறதுக்காக கொஞ்சம் கோவப்படுவேன். என்ன இப்படி பண்ற, என்ன ஜபத்துக்கு வரல? யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் எங்கிட்டையும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காது. நம்ம எல்லாரும் பூர்ணத்துக்கு நேராக கடந்து போகணும். அன்பு இருக்குமானா சகல பாவத்தையும், பாவத்தை பெருசுபடுத்த, மற்றவங்களை இயேசு நம்ம இருக்கிற வண்ணமாக ஏற்று 14 சொல்லிருக்கு, நீ ஒருவர் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னி. பிரியமானவர்களே, நாம் சத்துருக்களா இருக்கையில் அவர் நம்மையில் அன்பு கூர்ந்தது போல நீங்க சத்துருக்களா இருக்கிற மற்றவங்கிட்ட அன்பு கூறுங்க. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்கினது போல மற்றவர்களை நீங்க பரிசுத்தமாக்க உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்கள், விளங்கிக் கொள்வதற்காக சொல்றேன். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷன் தான் ஹெட். புருஷன் சொன்னா மனைவி கேட்கணும். புருஷன் தான் கர்த்தர் அங்க ஹெட்டா வச்சிருக்கிறார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு ஆண்டவர் சொல்லி இருக்கார். புருஷன் மனைவி ஆண்டு கொள்ளணும். மனைவிக்கு புருஷன், மனைவியினுடைய ஆசை புருஷனை பற்றி இருக்கு. நீ எனக்கு தான் சொந்தம். அம்மாட்ட பேசினா சண்டை, தங்கச்சிட்ட பேசினா சண்டை, பக்கத்து வீட்டுல பேசினா சண்டை, இன்னொரு ஆம்பளைட்ட பேசினா சண்டை, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கு. இந்த புருஷன் மனைவி ஆண்டு கொள்வதும் மனைவியினுடைய ஆசை புருஷனை பற்றி கொண்டிருப்பதும் சாபம் சாபம் சாபம். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, தேவன் மனுஷனை சபிக்கும் போது சொன்னார், நீ உன் மனைவியை ஆண்டு கொள்வாய். எந்த வீட்டுலாம் புருஷன் மனைவி மேல துரத்தனம் பண்ணி நான் சொன்ன பேச்ச கேட்கணும், நான் ஆம்பளை சொல்றேன். சில வீட்டுல சொன்னாதான் ஆம்பளைனே தெரியுது. என்ன பண்றது? நான் அப்பா சொல்றேன் கேட்க மாட்டியா? சொன்னாதான் அப்பானே தெரியுது. நான் சொல்றதை கேட்கிற நிலையில அவன் இருக்கிறான். அவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஆடிக்கிட்டு தான் அப்பா சொல்றேன் கேட்க மாட்டியான்னு எவன் கேட்பான் அந்த அப்பா பேச்சு? பிரியமானவர்களே, ஒரு புருஷன் தன் மனைவியை ஆண்டு கொள்வது தேவன் கொடுத்த சாபம்.
அந்த அன்பில துரைத்தனம் கிடையாது. அன்பில துரைத்தனம் கிடையாது. அன்புல லார்ட்ஷிப் கிடையாது, லீடர்ஷிப் தான் உண்டு. பிரியமானவர்களே, மனைவியினுடைய ஆசை புருஷனை பற்றி கொண்டிருப்பது ஒரு இயற்கையான சுபாவம் அல்ல, தேவன் பெண்களுக்கு கொடுத்த சாபம் அது. எப்படி ஏவாள் இடத்தில் அவனுடைய ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும் என்று சொன்னாரோ, அதே வார்த்தையை காயினை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய ஆசை அவனுடைய சகோதரனை பற்றி கொண்டிருந்தது. காயினுடைய ஆசை சகோதரனை பற்றி கொண்டிருந்ததினால வந்த விளைவு என்ன? காயின் ஆபேலை கொண்டான். மனைவியுடைய ஆசை புருஷனை பற்றி கொண்டிருந்தா, நீ செத்தாலும் சாகு, ஆனா எனக்கு மட்டும் சொந்தமா சாகு. அன்புல இந்த ஆண்டு கொள்ளுதலும் கிடையாது, இந்த பொசசிவ்னஸும் கிடையாது. அங்கே தெய்வீகம், தியாகம், ஒருவரை ஒரு இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்வது. பிரியமானவர்களே, புருஷன் தலையா இருக்கலாம், லீட் பண்ணலாம், நடத்தலாம், ஆண்டு கொள்ளக்கூடாது. மனைவி அடிமையாக்க கூடாது. மனைவி ஏற்ற துணை, அடிமை கிடையாது. நீ என்றைக்கு உன்னுடைய மனைவியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய், அன்றைக்கு உன் மனைவி நீ அடிமையாக்கி விட்டாய். புருஷனை சுற்றி நீ வேலையா இருக்கலாம், ஆனா நீ செத்தாலும் சாவும், அந்த கொண்டு நானும் வேணா சாகிறேன்னு சொல்லி சண்டை போடுறாங்களே, அது சாபம். அவனுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறாங்களே தன்னுடைய சுயநலத்தினால, அது சாபம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னும் அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லணும்னு நினைச்சேன். அது மாத்திரம் அந்த 3 வசனங்களையும் உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்த 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பை குறித்து தியானிங்க, அன்புனால நிரம்புங்க. அநேக குறிப்பில் அந்த 3 குறிப்பை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. 1, அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். யாரையும் பெர்ஃபெக்ட்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பிள்ளையும் பெர்ஃபெக்ட் கிடையாது, மனைவியும் பெர்ஃபெக்ட் கிடையாது, கணவனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பிரியமானவர்களை, நீங்க பிறந்த குடும்பமும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்க வாழ போயிருக்க குடும்பமும் பெர்ஃபெக்ட் கிடையாது. யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. அவங்கள பெர்ஃபெக்ட் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. பெர்ஃபெக்டா இல்லைங்கிறக்காக சண்டை போடாது. நீங்க வச்சிருக்கிற ஃப்ரேம்ல ஃபிட் ஆகலன்னு சண்டை போடாது. 2வது, அவங்க பெர்ஃபெக்டாக, அவங்க கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வர, எப்படி ஆகிலும் அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர அவங்களுக்கு உதவி செய், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. பிரியமானவர், அதற்காக உங்களையும் தியாகம் பண்ண ஆயத்தமாக. யாரையும் ஆண்டு கொள்ள அடிமையாக்க, நம்ம சுயநலத்துக்காக மற்றவர்களை கிழிக்க செய்ய. 2வதாக 9ஆம் வசனம் வாசியுங்க. எவ்வளவு கிருபையை பெற்றுக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு பலனை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு கிருபையை பெற்றுக்கொண்டு, அவ்வளவு பலனை பெற்றுக்கொண்டு, முதலாவது உங்க கூட்டத்தில், உங்க குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை காட்டு. ஒருவருக்கு ஒருவர் உபசரி. பிரியமான கணவன் மனைவி வீட்டாரை உபசரி, மனைவி கணவன் வீட்டாரை உபசரி. ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி, ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி. இந்த உபசரிங்கன்னா வர்றவங்களுக்கு காஃபி கொடுங்க, டீ கொடுங்க, சாப்பாடு கொடுங்க என்பது மாத்திரமல்ல. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற சொல்லுல ஒரு ஆழமான வார்த்தை இருக்குது. சொல்லி கடந்து போறேன். நம்ம ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம், அவன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்ல பயங்கரமான ஜுரம் அடிக்குது, இல்ல அவன் இருதயம் நொந்து இருக்குது, மனவேதனை, பயம், பீதி. அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே, அங்க போய் சேர்ந்த உடனே ஒரு திருப்தி. முதல்ல அங்க அவனுடைய வியாதியிலிருந்து, அவனுடைய நோவிலிருந்து, அவனுடைய பயத்திலிருந்து அவனை ரிலீவ் பண்ண ஆரம்பிக்காங்க. கசப்பான மருந்து கொடுக்கலாம், இனிப்பான மருந்து கொடுக்கலாம், ஊசி போடலாம், நெஞ்சையே வெட்டி எடுக்கலாம்,
ஒத்தனம் கொடுக்கலாம், என்னமோ செய்யறாங்க. ஒன்றே ஒன்று, அவனுடைய வேதனையிலிருந்து அவனை ரிலீவ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. கடவுள் எவ்வளவோ டயர்டா வரான், இன்னும் அவனை குத்தி கொதறி எடுத்து, மனைவி எவ்வளவோ பிரச்சனைகளோட இருக்கா, வந்து அவளை பாடுபடுத்தி ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிக்கிறதுனா அவங்க பெயின், அவங்களுடைய அகேனி, அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய நோவு, அவங்களுடைய பாரம், அவங்களுடைய பயம், அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட், அதெல்லாம் ரிலீவ் பண்றதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒருவருக்கு ஒருவர் உபசரிங்கள்னு சொன்னா, காஃபி டீ கொடுக்கிறது அதுல ஒரு பகுதி. பிரியமானவர்களே, உபசரிக்கிறது என்று சொன்னா நல்ல மத்தியானம் கொதிக்கிற வெயில்ல வர்றவங்களை உபசரிக்கணுமேன்னு சொல்லி நல்லா கொதிக்க 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 ஒரு டம்ளர் காஃபியை கொடுத்துட்டு நான் அவனை உபசரிக்கன்னு சொல்ல, அவனுக்கு எதை கொடுத்தா ரிலீவ் ஆகும்? மோர் கொடுக்கணுமா, இல்ல ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. ரொம்ப வேதனையோட வர்ற வீட்டுக்குள்ள வர்றான். நம்ம கலாச்சாரத்தோட ஒட்டுனது. சிலர்லாம் அந்த கதவை திறந்து விட்டுட்டு நீ வந்தாவா வரலன்னா போங்கிற மாதிரி இப்ப நடந்துருவாங்க. கதவை திறந்து விட்டதே பெரிய அவங்க கடமையை நிறைவேற்றின மாதிரி, திறந்து விட்ட வேகத்திலே வர்றான்னா வரலையா, அவன் என்னத்தை கையில தூக்கிட்டு வர்றான், பேக் வச்சிருக்கானா, சாமான் வாங்கிட்டு வந்திருக்கானா, ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான், ஒன்றும் கிடையாது. திறந்து விட்டுட்டு அப்படியே போயிடுவான். பிரியமான சொன்னா கோவப்படக்கூடாது. ஒரு நாள் ஒருத்தன் சொன்னான், ஓண்ட மனைவி உண்மையா அன்பா இருக்கான்னு நீ பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் சொல்றேன். நான் என்ன டெஸ்ட், உன் மனைவியை ஒரு ரூம்ல பூட்டி போட்டு இன்னொரு ரூம்ல ஒரு நாயை, உன் வீட்டு நாயை பூட்டி போட்டு, கோவப்படாதீங்க, ராத்திரி எல்லாம் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிரு. அடுத்த நாள் காலையில வந்து நாய் இருக்க ரூமை தர அது என்ன செய்யணும்னு பாரு. அடுத்த சொல்லணுமா விட்டுட்டா, அடுத்த ரூமை தர மனைவி ஆனாலும் கணவன் ஆனாலும் பிரியமானவர்கள், ஒருவேளை நாய் சும்மா வாலாட்டு, இன்னொருத்தர் பிஸ்கட் போட்டாலும் வாலாட்டிடும். மனைவி உரிமையில கோவப்படலாம். அந்த சின்ன கருத்தை, ஒரு சின்ன கருத்தை வர்றவங்களை, அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஒருத்தருடைய பெயினை வேதனையை ரிலீவ் பண்ண முயற்சி. ஒருவேளை அது ஒரு டம்ளர் தண்ணியா இருக்கும். அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், ஒருத்தர் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள வரும்போதே அந்த அம்மா அன்பா கேட்டாங்களா மனைவி, எங்க இவ்வளவு பிந்தி வர்றீங்கன்னு. உடனே அவன் சொன்னா, அடப்பா என் மேனேஜர் கூட உள்ள போன பிறகு கேட்டான், நீ வாசல்ல வச்சே கேட்கிறீன்னு. அவங்க என்ன செஞ்சா அவங்க பெயின் ரிலீவ் ஆகும்? வரும்போதே ஒரு சின்ன சாக்லேட், அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும்போது சாக்லேட் வாங்கிட்டு வந்துடாதீங்க, அவங்களுக்கு பிரியமான ஒரு பொருள். அதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிக்கிறன்னா வந்தோடனே ஸ்வீட்டு, காரம், காஃபி எல்லாம் கொடுக்கறதா உபசரிப்பதில்லை. அவங்களுக்கு என்ன செய்தா அவங்க பெயின், அவங்க ஆகனி ரிலீவ் ஆவாங்களோ அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்னொரு குறிப்பை சொல்றேன், வாசிங்க, அதை செய்யறத முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. அந்த தண்ணி கேட்டா அதுக்கு 2 முறுமுறுப்பு, ஏன் நீங்க எடுக்கக்கூடாத, நான் தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா, அதுக்கு 2 திட்டம். ஏன்டா தண்ணி கேட்கறது போல தண்ணி குடிக்காமலே செத்து போயிடலாமா. ஆண்களுக்காக பெண்களுக்காக என்று சொல்ல, பிரியமானவர்கள் 2 பாலா இருக்கும் சொல்றேன், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொல்றேன், சபையில சொல்றேன். முறுமுறுப்பு இல்லாம ஒருத்தர் உபசரிங்க. மேக் தம் கம்ஃபர்டபுள். சரியா சொன்னா அவங்க மேக் தம் கம்ஃபர்டபுள் வித்வுட் எனி மர்மர். கடைசியாக அடுத்த வசனம் வாசித்து நான் ஜெபம் பண்ணுவோம். வாசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்கு. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நல்ல மேனேஜர், உக்ரானக்காரர்னா ஸ்டூவர்ட், ஒரு கண்காணியன்,
உக்கிரானக்காரராய் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை வரத்தின், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு டேலண்ட், ஒரு தாளந்து. அந்த தாளந்து படி நீங்க நல்ல ஒரு ஸ்டூவர்டாக பொறுப்போடு கூட ஒரு உக்கிரானக்காரராக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. உங்களுக்கு என்ன கிருபை இருக்கோ அந்த லைன்ல செய்யுங்க. உங்களுக்கு எதுல கிஃப்ட் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல கிஃப்ட் இருக்கும். பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு மனசுல வர்றதுனால சொல்றேன். சிஸ்டர் தோசை செஞ்சாங்கன்னா காம்பஸ் வச்சு வட்டம் போட்ட மாதிரி தோசை வரும். இல்லம்மா நான் ஒரு நாள் தோசை செய்யறேன் அப்படின்னு தோசை செஞ்சேன்னா என்ன ஆகும்? பிளேட்டே தேவையில்லை, அப்படியே தோசைக்கல்ல கூட்டி தூக்கிட்டு வந்து வைக்க வேண்டியது. ஏமா அதுல இருந்து வரமாட்டேக்கு, பரவாயில்ல அதுலயே வச்சு சாப்பிட்டு. அவங்களுக்கு கிடைச்ச கிருபையில அவங்க செய்யணும், எனக்கு கிடைச்ச கிருபையில நான் செய்யணும். எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த தோசை பார்த்தா ரொம்ப அழகா இந்தியா மேப் மாதிரி இருக்கும். கற்பனை பண்ணி பார்க்கிறேன். பிரியமானவர் ஆங்கிலேயன் கேட்டான், எப்படி என்ன மந்திரம் செய்யறேன், ஏதோ மந்திரம் இருக்கு, எப்படி இந்த மாவை ஊத்தணும்னு பெர்ஃபெக்டா வட்டமா வருது, இதுல ஏதோ ஒரு மந்திரம் இருக்குடா அப்படின்னு. என்ன மந்திரம் வச்சிருக்கீங்களோ தெரிய மாட்டேன். பிரியமானவர்களான எங்களை மாதிரி மேப்பாவும் செய்ய தெரியாது, அது இன்னொரு கிருபை. பிரியமானவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை இருக்கும், அதான் குடும்பம். எல்லாருக்கும் ஒரே கிருபை இருந்துச்சுன்னா அது எப்படி குடும்பமா இருக்கும்? எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமா இருந்துச்சுன்னா அது குடும்பமா இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களுக்கு என்ன கிரேஸ் இருக்கும்? ஒவ்வொரு பையனுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். 5 பிள்ளைங்கன்னா 5 பிள்ளைங்களுக்கு 5 விதமான வரம் இருக்கும், 5 விதமான கிஃப்ட் இருக்கும். உங்க கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க குடும்பம் பெர்ஃபெக்டா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்காது. நான் என்ன மாதிரியே எல்லாரும் செய்யணும் அப்படின்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் குத்த வேண்டியது. தேவன் நம்ம உண்டாக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாரும் ஒரே ஹைட்ல இல்லை, எல்லாரும் ஒரே வெயிட்ல இல்லை, எல்லாரும் ஒரே கலர்ல இல்லை, எல்லாரும் ஒரே நிறைவுல இல்லை. எல்லாருக்கும் வேறு விதமான நிறைவு உண்டு, எல்லாரும் வெவ்வேறு விதமானவர்கள். உங்களுக்கு தேவன் பகிர்ந்தளித்திருக்கிற வரத்தின்படி உக்கிரானக்காரராக பிரியமானவர்களே ஊக்கமா அன்பை கூறுங்க. என்ன அப்போசிஷனை தாண்டி அன்பா இருக்க பாருங்க. ஒவ்வொருவரும் மற்றவர்களை கம்ஃபர்டபுளா வைக்க பாருங்க. வாட் கேன் ஐ டூ தட் அதர்ஸ் கேன் பி கம்ஃபர்டபுள்? நீங்க உங்களை சுற்றி பிரியமானவர்கள் எவ்வளவோ வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டத்தை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு உங்க பிரச்சனை இருக்கும். ஆனா ஒவ்வொருவரும் மற்றவங்களை கம்ஃபர்டபுளா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டு, அவங்க பெயினை ரிலீவ் பண்ண முயற்சி பண்ணு. 3வது, பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை வரத்தின் பொறுப்போடு உக்கிரானக்காரனாக, ஒரு நல்ல ஸ்டூவர்டாக பொறுப்போடு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் படி நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய. முக்கியமா திரும்ப சொல்லி முடிக்கிறேன், மற்றவங்களுடைய பாவத்தை மூடுங்க. ஒரு வசனம் வாசிப்போமா? எத்தனை பேர் கவனித்திருக்கீங்களோ தெரியல. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? வேதத்துல 2 சொல்லிருக்கு. மற்றவங்க பாவத்தை மூடு, உன் பாவத்தை அறிக்கையிடு. நம்ம செய்யறதெல்லாம் உள்டா. நம்ம பாவத்தை மூடிக்குவோம், மற்ற பாவத்தை அறிக்கையிடும். வாழ்வடையவே மாட்டீங்க.
நீங்க வாழ்வடையும்படியாய் ஆசீர்வதிங்க. உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. உங்க தப்பை குறித்து பேசுங்க. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிட்டீங்கன்னு அழுங்க. கர்த்தருடைய சமூகத்துல போய் சொல்லுங்க. யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களுக்கு விரோதமா அப்படி பேசிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்கன்னு கேளுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என்றைக்கு உங்க பாவத்தை மூடி மறைத்து விட்டு, உங்களுடைய அக்கிரமத்தை மூடி மறைத்து விட்டு மற்றவங்க பாவத்தை வெளிப்படுத்துறீங்களோ, அங்கே சாபம் வாசற்படியிலே படுத்திருக்கும். இன்றைக்கு உல்டாவை மாத்துங்க. மற்றவங்க பாவத்தை மூட எனக்கு கிருபை தாரும், என் பாவத்தை அறிக்கை பண்ண எனக்கு கிருபை தாரும். நம்ம எல்லாரும் கர்த்தர்ட்ட ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக fervent love, அன்பிலே அனலாய் ஊக்கமா அன்பு கூறுங்க. fervent என்றால் ஃபயர் இல்ல, ஊக்கமான அன்பு. என்ன தடை வந்தாலும் சரி, அன்பு கூற முடியாத என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட மனைவியை நேசிக்க முடியுமா? இந்த துரோகியான ஹஸ்பண்டை நேசிக்க முடியுமா? அதுக்கு தான் fervent love வேணும். உண்மையா என் குடும்பத்துல இந்த நாள் முதற்கொண்டு நான் மற்றவர்களை ஊக்கமாய் நேசிக்க, நல்லா முறுமுறுப்பு இல்லாம மற்றவங்களை உபசரிக்க, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையின்படி கேர்ஃபுல்லா, ஒரு உக்கிரானக்காரனா ஏனோ தானோ என்று இல்லாம நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்க விரும்புறவங்க, அந்த கிருபை இருக்குமானா இன்னும் அந்த கிருபையை பெருக பண்ணு ஜெபிக்க விரும்புறவங்க உங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கேளுங்க. குடும்பம் நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எளிமை நிற்போமே. நம்ம முடிக்க போறோம். கர்த்தருடைய கிருபைக்காக ஜெபிங்க. 3 குறிப்பு எடுங்க. ஆண்டவரே, ஊக்கமாய் அன்பு கூற எனக்கு கிருபை தார். முறுமுறுப்பு இல்லாம மற்றவங்களை உபசரிக்க கிருபை தார். கேர்ஃபுல்லா, ஒரு நல்ல உக்கரானக்காரனா ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எனக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபை வரத்தின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு கிருபை தார். கேளுங்க கர்த்தர்ட்ட. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இரக்கமுள்ள தேவாதிபதி, இந்த வேளையில் எங்களுக்கு நீர் அனுப்பி கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை ஊக்கமாய் அன்பு கூற உதவி செய்ய, முறுமுறுப்பு இல்லாம, எவ்வளோ சோர்வு கஷ்டங்கள் எங்களுடைய பலவீனங்கள் இருந்தால் உங்களுடைய கிருபையை பற்றி கொண்டு முறுமுறுப்பு இல்லாமல் நாங்கள் மற்றவங்களை கம்ஃபர்ட்டா வைக்க, ஆண்டவரே மற்றவங்களுடைய பெயினை ரிலீவ் பண்ண, அவங்க ஆங்ஸைட்டியை ரிலீவ் பண்ண, அவங்க பயத்தை ரிலீவ் பண்ண, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஹீலிங் டச் கொடுக்க ஜெபிக்க விரும்புறவங்க, ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சிலரோடு பேசுறாங்க. அப்படி ஒரு கிருபை சில பிள்ளைகள் மேல வந்து இறங்குது, சில சகோதரிகள் மேல இறங்குது. உங்க நல்ல இருதயத்தை கர்த்தர் பேசுறாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் மற்றவங்களுக்கு ஒரு ஹீலிங் டச் கொடுக்கணும், என் கணவன் வீட்டாருக்கு ஒரு ஹீலிங் டச் கொடுக்கணும், என் மனைவி வீட்டாருக்கு ஒரு ஹீலிங் டச் கொடுக்கணும். என்னுடைய டச் ஹீலிங்கை கொண்டு வரணும். நான் போகிற இடமெல்லாம் ஹீலிங் வரணும். ஜெபிக்கிறவங்க கரங்களை வைத்து கர்த்தர்ட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. வெறும் காஃபி டீ கொடுக்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி அல்ல. உன்னுடைய வார்த்தை அவங்க பெயினை ரிலீவ் பண்ணணும், உன்னுடைய வார்த்தை அவங்க பயத்தை ரிலீவ் பண்ணணும், உன்னுடைய வார்த்தை அவங்களுடைய வேதனையை ரிலீவ் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதோ, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதோ, நீதான் அந்த நல்ல ஹாஸ்பிட்டல், நீதான் அந்த நல்ல ஹாஸ்பிட்டல். அந்த கிருபை உண்மையில் வந்து இறங்கட்டும். ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. எனக்கு அப்படி ஒரு திவ்ய சுபாவத்தை தருகிறேன், நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க, நான் ரிசீவ் பண்றேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபையில் உனக்கு ஒரு ஹீலிங் டச், நீ பேசும்போது ஒரு ஹீலிங் டச், நீ மற்றவர்களுக்கு ஸ்மைல் பண்ணும்போது ஒரு ஹீலிங் டச், உன்னை தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லும் போது ஒரு ஹீலிங் டச். எஸ் லார்ட், you will be hospitable. நீ மற்றவர்களுக்கு ஒரு மருத்துவமனையாய் இருப்பாய், நீ அரு மருந்தாய் இருப்பாய், நீ குரு மருந்தாய் இருப்பாய், நீ கீலேயாத்தின் பிசின் தைலமாய் இருப்பாய். மகளே, இயேசுவின் நாமத்தில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீ மற்றவர்களுக்கு அரு மருந்தாய் இருப்பாய், நீ ஔஷதமாய் இருப்ப. கர்த்தர் சொல்லுகிறார், ரிசீவ் இட். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருடைய வேதனையை தீர்ப்பாய், அநேகருடைய கண்ணீரை துடைப்பாய், அநேகருடைய பயம் நீங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உதட்டிலிருந்து ஒழுகிற தேன்,
உன் வாயிலிருந்து வடிகிற பால் அநேகருக்கு மருந்தா இருக்கும். உன் இலைகள் உதிர்வதில்லை. நீ மற்றவர்களோடு கூட பேசும்போது அங்கே ஒரு அமிழ்தம் வரும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்றார். சிலர் மேல வந்து இறங்குது அப்படிப்பட்ட கிருபை. இன்றையிலிருந்து உன்னுடைய பேச்சு, வார்த்தை, நடக்கைகள், தம்பி ஹல்லேலூயா, மகளே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்க மாட்டேன், நீ மற்றவங்களுக்கு ஹீலிங்கை உண்டாக்குவ. ஒருவேளை நீ மற்றவங்களுடைய காயத்தை பிசுக்கினாலும், ஒரு சீல் பிதுக்கினாலும் அது அவங்களுக்கு நோவை நீக்குமே ஒழிய, ஹல்லேலூயா, 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 நீ ஒருவேளை சீல் பிதுக்கினா கூட அது அவங்களுக்கு ரிலீஃபா தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்றவங்க கரங்களை தட்டி ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணுங்க, அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருந்து ஜீவன் பெறப்படும், உனக்குள்ளே இருந்து ஆரோக்கியம் பெறப்படும். நீ மற்றவர்களுக்கு ஆறுதலின் பாத்திரமாயிருப்பாய். உன் பேர் சொல்லுவாங்க, அவள் ஆறுதலின் மகள். ஓ ஹல்லேலூயா. உன் கணவன் சொல்லுவான், எனக்கு ஆறுதலே என் மனைவி தான். உன் மனைவி சொல்லுவா, எனக்கு ஆறுதலே என் கணவன் தான். நீ ஆறுதலின் மகனாய், நீ ஆறுதலின் மகளாய் இருக்க போற. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரத்தின்படி, ஒரு கிஃப்ட் படி, நல்ல உக்கிரானக்காரன் பொறுப்போடு கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்யும். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் பிரமிச்சதி. எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் கொடுத்த அருமையான கர்த்தாவே தேவ செய்திக்காக நாங்கள் அன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உண்மையாக எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் இன்னும் கர்த்தருடைய கர்த்தாவே மகிமைக்காக சாட்சியுள்ள குடும்பங்களாய் காணப்படும்படியாய் கர்த்தாவே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, செலுத்த வேண்டிய அன்பை ஆண்டவரே, இயேசு உதவி செய்ய வேண்டிய சகல காரியங்களிலேயும் கர்த்தாவே எங்களை வருத்தையா தேவ சமூகத்தில் இன்னுமாய் கர்த்தாவுடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா சுய நலங்களையும் கர்த்தாவே கர்த்தர் நீர் அகற்றி போட்டு கர்த்தாவே தேவ சாயலாய் நாங்கள் ஜீவிக்க, தேவ சாயலான கர்த்தாவே குடும்பங்களை மகிழ்ச்சியின் கர்த்தாவே மாற்ற கர்த்தர் ஜெபிக்கிறோம். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது, பாதாளத்தினுடைய காட்சி அழுகையும் பற்கடிப்பும். அழுகையும் பற்கடிப்பும் பாதாளத்தின் காட்சி. நம்ம வீட்டில் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கக்கூடாது. நம்ம வீடு பரலோகம். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதி.